Hi friends, லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் எடிட் பார்த்துருந்தோம், ட்ரா டூல்ஸ் அந்த மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்க சேனலில் பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட்டோகேட் டைட்டில் போட்டு. ஸோ மறக்காமல் இப்போ பார்த்துட்டு வந்துருங்க. ஆர்டராக போனால் தான் உங்களுக்கும் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு புரியும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மறக்காமல் போய் பார்த்துருங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து அடிஷன் ட்ரா டூல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கூடவே வந்து கொஞ்சம் பேசிக்ஸ் திங்ஸ் வந்து ஆட்டோகேடில் பேசிக்ஸாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இன்னொரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன். ஸோ அது என்னென்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு லிங்க்கு கொடுத்துருக்கேன். அதிலே வந்து ஹவு டு இன்ஸ்டால் த சாஃப்ட்வேர்னு சொல்லி ஒரு வீடியோ இதுவும் கொடுத்துருப்பான், அதுவும் சேர்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோ கைட்ஸ் ஃபாலோ பண்ணிங்கனாலே வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் வந்து ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல் மறக்காமல் தட்டி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து எப்பயும் போல் லிமிட் செட் பண்ணிக்கலாம். ஸோ LIM என்று கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் எப்பயும் போல் லோயர் கார்னர் கேட்கும். லோயர் கார்னர் நம்ம என்னமே எப்போ கொடுப்போம்னா 0,0 கொடுப்போம். அண்ட் தென் என்டர். அடுத்து வந்து என்னன்னு பார்ப்போம்னா நம்ம வந்து A4 சைஸ் கொடுப்போம், ரைட்டா? ஸோ 210,297 கொடுப்போம். ஸோ கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்றேன். அண்ட் தென் ஜூம் ஃபிட் Z என்டர், A என்டர், அண்ட் தென் யூனிட் UN கொடுத்து என்டர் கொடுக்குறேன். ஸோ யூனிட் கொடுத்தோன்னா யூனிட் செட்டிங்ஸ் வரும். ஸோ நம்ம எப்பயும் போல் செட் பண்ணுற மாதிரி தான். டெசிமலாக இன்ஜினியரிங்காக நம்ம பிளான் போடும்போது இன்ஜினியரிங்கில் பார்ப்போம். இப்போதைக்கு சும்மா ரஃபாக தானே பார்க்குறோம். ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் டெசிமல் நான் வச்சுக்கிறேன். ஸோ மில்லிமீட்டர் நான் வச்சுக்கிறேன். டெசிமல்னால் மீட்டர், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர் மட்டும் தான் இருக்கணும். இன்ஜினியரிங்னா தான் ஃபீட் ஆர் இன்ச்சஸ் இருக்கணும். ஓகேவா? ஸோ ஓகே கொடுத்துட்றேன். இப்போ சில பேசிக்ஸ் திங்ஸ் சொல்கிறேன் நம்ம அடிஷ்னல் ட்ரா டூல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ஒரு சர்க்கிள் 2-3 சர்க்கிள் போட்டுக்கிறேன்னு வைங்களேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி நான் ஸ்க்ரீன் நவட்டுறேன் பார்த்தீங்களா? ஸோ லைக் வந்து இந்த மாதிரி இது வந்து பேனுன்னு சொல்லுவாங்க. எனக்கு பேன் வந்து நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல பேன் சிம்பிள் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் பேன் பண்ணலாம். இல்லைனா வந்து நம்ம மவுஸோட மிடில் மவுஸ் பட்டன் இருக்குல்ல, ஸ்க்ரோல் பட்டன், அந்த மிடில் மவுஸ் பட்டனை நீங்கள் ஹோல்டு பண்ணிவிட்டு மூவ் பண்ணிங்கன்னா வந்து எனக்கு இந்த மாதிரி வரும். ஸோ ஜூம் இன் ஜூம் அவுட்டுக்கு ஸ்க்ரோல் பட்டன் தான். ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுங்கள், ஸ்க்ரோல் ஆகும். ஸோ பேன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வரும். அடுத்து வந்து செலெக்ஷன் வந்து எனக்கு மொத்தம் 3 டைப் இருக்குது. எப்படிலாம் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி இப்படி கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ இது 2 சின்ன சர்க்கிள்னால நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணிட்டீங்க. இது கொஞ்சம் பெருசாக ஒரு பிளான் இருக்குது. அந்த பிளானில் வந்து நான் வந்து நிறையா செலக்ட் பண்ணணும். இப்போது அந்த மாதிரினா வந்து எனக்கு செலக்ட் பண்ணுறது வந்து கஷ்டமாகும். அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ வந்து அதுலேயே 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா, லெஃப்ட் சைட்லேருந்து நான் அப்படி கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு எப்படி வருது, ஒரு ப்ளூ கலர் ஸ்க்ரீன் மாதிரி வருது. ஸோ இப்போ நான் இது கொடுக்குறேன். எனக்கு பாருங்களேன், ஒரு சர்க்கிள் தான் செலக்ட் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த ப்ளூ ஸ்க்ரீனை பொறுத்த வரையும் எந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபுல்ஃபில்லாக கம்ப்ளீட்டாக வந்து செலக்ட் ஆகுதோ, இப்போ நான் இப்படி வச்சாலும் செலக்ட் ஆகாது. ஃபுல்லாக அப்படி கவர் பண்ணால் மட்டும் தான் செலக்ட் ஆகும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு விண்டோ செலெக்ஷனில் வந்து விண்டோ போட்டிருப்பீங்க. விண்டோ போடும்போது இதை செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ ஒரு வாலில் விண்டோ ப்ளேஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ விண்டோ செலக்ட் பண்ணும்போது இது யூஸ் ஆகும். செகண்ட் மெத்தட் சொன்னோன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கும். இப்போ இதில் செகண்ட் டைப் சொல்கிறேன். கிளிக்கு வந்து அப்படியே ஆப்போசிட் சைட்லேருந்து, ஸோ லெஃப்ட் டு ரைட்டு, ரைட்டு டு லெஃப்ட்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரைட்டு டு லெஃப்ட்டு போகிறோம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு, ரைட்டில் கிளிக் பண்ணிவிட்டு, ரைட் கிளிக் கிடையாது, ரைட்டில் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் அப்படி ட்ராக் பண்ணுறேன். எனக்கு இதோட லைட்டாக போர்ஷன், அந்த சர்க்கிளோட டாப் போர்ஷன் மட்டும் செலக்ட் ஆகுது. கிளிக் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்களா ஃபுல்லாகவே வந்து செலக்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து 2 டைப்ஸு செலெக்ஷனில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, ஒரு ரெக்டாங்கிள் போடுறேன்னு வைங்களேன். ஸோ இதுக்குள்ளே எப்படியோ ரெக்டாங்கிள் போடுறேன். இப்போ நான் இந்த க்ரீனை சூஸ் பண்ணி நான் பண்ணுறேன் அப்படின்னா, நான் இப்படி பண்ணால் எனக்கு என்ன ஆகும், மொத்தமாக செலக்ட் ஆகும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், லெஃப்ட்லேருந்து இப்படி கிளிக் பண்ணி, ஸோ இந்த மாதிரி பண்ணேன்னா எனக்கு ரெக்டாங்கிள் மட்டும் தான் செலக்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து செலெக்ஷனில் 2 டைப்ஸ். ஸோ இது பேசிக்ஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போது நம்ம ஒரு லைன் போடுறோன்னு வைங்களேன்.
ஸோ லைன் வந்து இன்க்ளைண்டாக வருது. ஸோ இதுக்கு நான் ஆல்ரெடி வந்து ஃபங்க்ஷன் கீன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். ஸோ அது ஃபுல்லாகவே வந்து என்ன ஃபங்க்ஷன் கீயோட ஷார்ட்கட் அது எப்படி யூஸ் பண்ணணும் ஷார்ட்கட்னு இருக்கும். ஸோ அந்த இது வந்து இப்போனா F8 இப்போ லைன் ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்கு வந்து ஆர்த்தோன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணுறேன் நான் F8 கொடுக்குறேன். F8 FN சில லேப்டாப் வந்து டேரெக்டாக F8 கொடுத்தா ஒர்க் ஆகும். சில லேப்டாப்பில் வந்து F8 டேரெக்டாக கொடுத்தா வால்யூம் தான் வரும். ஸோ இந்த பஞ்ச் பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி வால்யூம் தான் வரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் கீபோர்டில் லெஃப்ட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் கீ பக்கத்தில் FN ஒரு கீ இருக்கும். அந்த கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு F8ன்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா. ஸோ அகைன் நான் F8 ஆர்த்தோ ஆன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக வந்துட்டு ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், எனக்கு இதோட மிடில் லைன்லேருந்து இப்போ வந்து எனக்கு வேணும். ஸோ மிடில் பாயிண்ட் வந்து எப்படி காட்டுது, எனக்கு ட்ரையாங்கிள் மாதிரி காட்டுது. ஸோ இப்போ என் பாயிண்ட் வந்து எப்படி காட்டும், ஸ்டார்ட் பாயிண்ட் என் பாயிண்ட்னா வந்து ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி காட்டும். ஸோ இதெல்லாம் எப்படி காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து என்ன ஆப்ஜெக்ட் ஸ்னாப்னு சொல்லுவாங்க. ஸோ F3 ஆனில் இருக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், F3 வந்து ஆஃப் பண்ணிடுறேன். கீழே வந்து இந்த இடத்துல ஸ்னாப் ஆஃப்னு வரும். சரிங்களா. ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வைக்கிறேன் எனக்கு பாயிண்ட்ஸே தெரியல. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், அகெயின் வந்து மறுபடியும் F3 ஆன் பண்ணுறேன். ஸோ ஆன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ஸோ ஸ்னாப் ஆன் கீழே வந்துருச்சு. ஸோ நீங்கள் எது பண்ணாலுமே உங்களுக்கு கமாண்டில் வந்து மென்ஷன் ஆயிரும். நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, என்னென்ன டூல் யூஸ் பண்ணுறீங்கன்னு கமாண்டில் ஷோ ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் ஷோ ஆகுது. இப்போ இன்கேஸ் வந்து சில நேரம் வந்து இதுலேயே ஒரு பிரச்சனை வரும், என் பாயிண்ட்ஸ்லாம் ஷோ ஆகும், மிட் பாயிண்ட் வந்து ஷோ ஆகாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஓஎஸ்ன்னு கொடுக்கலாம், டிஎஸ்ன்னு கொடுக்கலாம். ஸோ டிராஃப்ட் செட்டிங்ஸ் சொல்லுவாங்க. என்ட்ரு கொடுத்தேன்னு வைங்களேன். ஸோ இந்த மாதிரி வந்து டிராஃப்ட் செட்டிங்கில் வந்து ஆப்ஜெக்ட் ஸ்னாப்னு ஒன்று இருக்கா, இந்த ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ஃபுல்லாக ஷோ ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்னாப் அண்ட் கிரிட்னு இருக்கும். சரிங்களா. இதில் வந்து F9ன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஸ்னாப் எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்கிறேன். இப்போ ஸ்னாப் ஆப்ஜெக்ட் ஸ்னாப் இருக்குல்ல, ஸோ இதில் எல்லாமே செலக்ட் ஆகிருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இன்கேஸ் வந்து மிட் பாயிண்ட்டை மட்டும் நான் எடுத்துகிட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ லைன் எடுத்துகிட்டு நான் மிட் பாயிண்ட் வைக்கிறேன், எங்கள் மிட் பாயிண்ட்டே காட்டலையா. ஸோ மறுபடியும் டிஎஸ்ஓ இல்லை ஓஎஸ்ஓ கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ இங்கே போய் மிட் பாயிண்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள் மிட் பாயிண்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ அடுத்து வந்து ஓஎஸ் கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ ஸ்னாப் அண்ட் கிரிட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஃபஸ்ட் ஒன் வந்து ஸ்னாப் ஆன். ஓகே, அதுக்கு வந்து என்னது F9. ஸோ F9 வந்து எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் F9 ஆன் பண்ணிட்டேன். ஸோ நான் இதை எடுத்துட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்களா எனக்கு இந்த கிரிட் மவுஸ் பாயிண்ட் எப்படி மூவ் ஆகுது பாருங்களேன். எல்லாமே வந்து அந்த கிரிட்டோட எண்ட் பாயிண்டில் இருக்குது. நான் சென்டரில் வைக்க ட்ரை பண்ணுறேன், சென்டரில் வரமாட்டேங்குது. இப்போ நான் F9 ஆஃப் பண்ணுறேன். F9 ஆஃப் பண்ணோன்னே எனக்கு பாயிண்ட் வந்து சென்டருக்கு வந்தேன். இதுதான் ஸ்னாப் மோடு. இது வந்து ஆப்ஜெக்ட் ஸ்னாப்பு. நம்ம பாயிண்ட்ஸ் லைன் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே சென்டர் பாயிண்ட் மிட் பாயிண்ட் எல்லாம் பார்க்குறது வந்து ஆப்ஜெக்ட் ஸ்னாப்பு. ஸோ இந்த கிரிட்டு மேலேயே வரைகிறது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்னாப் மோடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ அடுத்து வந்து என்ன, அகெயின் டிஎஸ் கொடுக்குறேன், கிரிட் F7. ஸோ கிரிட் ஆன். ஸோ நான் F7 கொடுக்குறேன், எனக்கு பின்னாடி கிரிட்டு வந்து ஆஃப் ஆயிரும். அகெயின் F7 கொடுக்குறேன், எனக்கு கிரிட்டு வந்து ஆன் ஆயிரும். ஸோ அடுத்து வந்து டிஎஸ் கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன், போலார் ட்ராக்கிங். ஸோ F10. ஸோ போலார் ட்ராக்கிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம ஆர்த்தோ ஆஃப் பண்ணால் வந்து இப்போ வந்து ஆர்த்தோ ஆன் இருக்குது. சரிங்களா. இதே நான் F10 கொடுக்குறேன்னு வைங்களேன், எனக்கு ஆர்த்தோ ஆஃப் ஆகும். அதுக்கு நம்ம போலார் ட்ராக்கிங்க்கு F8 F9 கொடுத்துட்டு போயிடலாம். போலார் ட்ராக்கிங்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம லைன் கொடுத்துருவோம் வித் ஆங்கிளோட கொடுப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து லைன் வந்து 150க்கு வேணும், ஆங்கிள் வந்து ஒரு 30 டிகிரிக்கு வேணும். ஸோ நான் என்ன கொடுப்பேன், டேப் கொடுப்பேன், இல்லை கம்மா கூட கொடுப்பேன். எதுக்காக, ஆங்கிள் பாக்ஸுக்கு மாற்றுறதுக்கு. 20 டிகிரின்னு தெரியுதா, இந்த பாக்ஸுக்கு மாற்றுறதுக்கு நான் டேபு கொடுத்தா இந்த மாதிரி மாறிடும். ஸோ இப்போ ஒரு 30 அப்படி கொடுத்தேன்னா எனக்கு 30 டிகிரிக்கு வந்து ஆங்கிள் இருக்கும். ஓகேவா. ஸோ இதை எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நான் போட்டுறேன். இந்த இடத்துல நம்ம லீனியர் ஆல்ரெடி பார்த்தோம் தெரியுமா நேற்று டைமென்ஷனில். இதில் ஆங்குலார்னு ஒரு ஆங்குலர் ஆப்ஷன் எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட்டையும் இதையும் கிளிக் பண்ணால் 30 டிகிரின்னு ஷோ ஆகும். ஸோ அடுத்து வந்து டிஎஸ் கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். ஆப்ஜெக்ட் ஸ்டாம்ப் F3 பார்த்தோம். ஆப்ஜெக்ட் ஸ்டாம்ப் ட்ராக்கிங்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, F11.
ஸோ F11 வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு லைன் எடுத்துடுறேன். ஸோ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ இந்த மாதிரி வரும்போது எனக்கு ஒரு க்ரீன் லைன் வருது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து என்னென்னா ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ட்ராக்கிங்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்படி ஒரு வெர்டிகல் லைன் போட்டுக்கிறேன். எனக்கு இது ரெண்டும் மீட் ஆகிற பாயிண்ட் தெரியணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், சும்மா கிளிக் பண்ணலை, ஜஸ்ட் அது மேலே வச்சுட்டு இப்படி ட்ராக் பண்ணுறேன். இது மேலே சும்மா பாயிண்ட்டை வச்சுட்டு ட்ராக் பண்ணுறேன். எனக்கு அதோட மிட் பாயிண்ட் காட்டுது பார்த்தீங்களா? அதாவது மிட் பாயிண்ட் கிடையாது, மீட் பண்ணுற பாயிண்ட் காட்டுது. ஸோ இதுதான் அந்த க்ரீன் கலர் டாட்டாக வரது தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ட்ராக்கிங் சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ட்ராக்கிங் பார்த்தாச்சு. அடுத்து வந்து டைனமிக் இன்புட். ஸோ டைனமிக் இன்புட்டோட வேலை என்ன அப்படின்னா, ஸோ இப்போ நான் வந்து லைன் செலக்ட் பண்ணோன்னா இந்த இடத்துல பக்கத்தில் அந்த கிராஸார் பக்கத்துலேயே வந்து ஸ்பெசிஃபை த ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்லி ஒரு வேல்யூ, நம்ம வேல்யூலாம் டைப் பண்ணணும் தெரியுமா? ஸோ அதுதான் வந்து என்னென்னா டைனமிக் இன்புட். இப்போ நான் F12 டைனமிக் இன்புட்டோட ஷார்ட்கட்டு. ஸோ அதை நான் ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அந்த டைனமிக் இன்புட் காட்டாது. நீங்கள் டைப் பண்ணாலும் அது கீழே தான் டைப் ஆகும் கமெண்ட் பாக்ஸில். அகெயின் F12 நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு டைனமிக் இன்புட் வந்துடும். இப்போ நான் டைப் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து வேல்யூ வரும். ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் கீஸோட ஒர்க்ஸு. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா அடிஷ்னல் ட்ரா டூல்ஸ் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ் நான் முதலே சொல்லணும்னு நினச்சேன், ஸோ சொல்லலை. ஸோ அதனால தான் இப்போ சொல்கிறேன். ஸோ அடுத்து வந்து அடிஷ்னல் ட்ரா டூல்ஸ். ஸோ அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரான்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ட்ரா டூல்ஸில். ஸோ இந்த ட்ரா கிளிக் பண்ணனா கீழே வந்து இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற மட்டும் தான் பார்க்க போகிறோம். கீழே உள்ளது வந்து 2Dயோடது, சாரி 3Dயோடது. ஸோ மேலே இருக்கிறது 2Dயோடது. ஸோ வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ளைன். ஸோ ஸ்ப்ளைனோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SPL. ஸோ SPL கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ ஸ்ப்ளைன் இருக்கும்போது நீங்கள் ஆர்த்தோ ஆஃப் பண்ணியிருக்கணும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இது ஸ்ப்ளைன். ஸோ இதிலே வந்து எனக்கு என்ன இருக்குது, அடுத்து வந்து ஸ்ப்ளைன் சிவின்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ளைன் சிவி அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஸ்ப்ளைன் மாதிரி தான் இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ரெண்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா இப்போ நான் இதை எடிட் பண்ணுறேன் அப்படின்னா வந்து இது சோர்ஸ் பாயிண்ட் வந்து இது மேலேயே தான் இருக்கும். நான் எங்கெங்கே கிளிக் பண்ணணும் அந்த பாயிண்ட்டு ஸ்ப்ளைன் மேலேயே தான் இருக்கும். ஆனால் இதை நான் கிளிக் பண்ணுறேன்னு வைங்களேன், எனக்கு இதோட பாயிண்ட் எங்கே இருக்குது, நான் எங்கே கிளிக் பண்ணணும் அங்கே தான் இருக்குது. இந்த சோர்ஸ் பாயிண்ட்டை வச்சு தான் ஸ்ப்ளைன் எடிட் பண்ண முடியும். ஸோ கிளிக் பண்ணுறேன், இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ் லைன் சொல்லுவாங்க, கன்ஸ்டன்ட் லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லைன் வந்து எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா இதுவும் லைன் தான். ஆல்ரெடி நமக்கு லைன் இருக்கே, எதுக்கடா இந்த லைன் நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த லைனை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே புரியும். ஸோ நான் லைன் எடுக்கிறேன். லைன் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் வெர்டிகல்னு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ 4 ஆப்ஷன் இருக்குது, 5 ஆப்ஷன் இருக்குது, சாரி. ஸோ நம்ம ஹரிசாண்டல் வெர்டிகல் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் சூஸ் பண்ணால் ஹரிசாண்டல் லைன் வரும், பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ஹரிசாண்டல் கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு லைன் வரும். என்னடா இந்த லைன் இவ்வளோ பெருசாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா அது இன்னும் பெருசாக தான் இருக்கும், இதுக்கு வந்து எண்டே கிடையாது. ஸோ இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்ஃபினிட்டி லைன் சொல்லுவாங்க. ஸோ அகெயின் வந்து இப்போ நான் வந்து இந்த லைன் கமாண்ட் எடுத்துட்டேன், எக்ஸ்எல் லைனு. ஸோ நான் மறுபடியும் நான் எக்ஸ்எல் கொடுத்து என்ட்ரு கொடுத்தா கூட எனக்கு இந்த லைன் கமாண்ட் வரும். எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி நான் வந்து கமாண்ட் எடுக்கிறது, மேலே போய் எடுக்கிறது அப்படின்னு திருப்பி ஒரே கமாண்ட் பண்ணும்போது உங்களுக்கு தோணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்பேஸ் பாரோ இல்லை என்ட்ரோ திருப்பி கொடுத்தீங்கன்னு வைங்களேன், திருப்பி எனக்கு அதே கமாண்ட் தான் ரிப்பீட் ஆகும். ஸோ கீழே வந்து பாருங்கள், இப்போ வெர்டிக்கல்னு காட்டுது. ஸோ வெர்டிக்கல் உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்போ சி கொடுத்து என்ட்ரு கொடுத்தேன், ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணுறேன். திருப்பி எனக்கு சர்க்கிள் வேணும் அப்படின்னா நான் சி கொடுத்து என்ட்ரு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணால் போதும், சர்க்கிளோட இது தான் வரும். கிளிக் பண்ணி நான் ட்ராக் பண்ணால் சர்க்கிள் தான் வரும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி லாஸ்ட்டாக ப்ரீவியஸாக என்ன கமாண்ட் யூஸ் பண்ணிங்களோ அந்த கமாண்டு தான் வந்து திருப்பி ரிட்டர்ன் ஆகும், என்டரோ ஸ்பேஸோ கொடுத்தா. ஸோ அடுத்து வந்து என்னென்னா ரேங்கிறது என்னன்னு சொல்லுங்கன்னா அதுவும் வந்து இன்ஃபினிட்டி லைன் தான். பட் வந்து எப்படி போகும் அப்படின்னா ஒரு எண்டு மட்டும்தான் வந்து இன்ஃபினிட்டியாக போகும். ஸோ இது வந்து பாருங்கள், இந்த வெர்டிக்கல் லைனையோ ஹரிசாண்டல் லைனையோ பாருங்கள், எனக்கு ரெண்டு சைடுமே இன்ஃபினிட்டியாக போகும், இது ஒரு எண்டு மட்டும் இன்ஃபினிட்டியாக போகும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் பாயிண்ட்ஸ். ஸோ மல்டிபிள் பாயிண்ட்ஸுங்கிறது நம்ம டாட் பாயிண்டாக, நான் இப்போ டாட் பாயிண்ட்டாக வைக்கிறேன்.
இப்போ இது குட்டி குட்டியாக இருக்குது. இப்போ நான் இது மேலே அப்படி வச்சாலும் எனக்கு பாயிண்ட்ஸ் தெரியாது எங்கே இருக்குன்னு. ஸோ இந்த பாயிண்ட்டோட ஸ்டைலை நம்மளுக்கு மாற்ற முடியும். அதுக்கும் AutoCADல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன ஷார்ட்கட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா DDPT. ஸோ DDPT கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா எனக்கு பாயிண்ட் ஸ்டைலோட டைலாக் பாக்ஸு ஷோ ஆகும். இந்த டைலாக் பாக்ஸில் நம்மளுக்கு என்னென்ன டைப் ஆஃப் பாயிண்ட் வந்து, அதாவது என்ன ஷேப்ஸில் வந்து வேணும், ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்காக யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி ஒரு பாக்ஸு இது நல்லாயிருக்கு, இதை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை எடுத்து நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பாருங்கள், நான் எங்கெங்கெல்லாம் பாயிண்ட் வச்சனோ அந்த பாயிண்ட் வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ அதாவது பாயிண்ட் டைப்போட ஸ்டைல் மாற்றுறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிவைடு. ஸோ டிவைடுங்கிறது என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு 500க்கு ஒரு லைன் போட்டுக்கிறேன். இது எக்ஸாம்பிளுக்கு தான், 500க்கு லைன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், டிவைட்னு கொடுத்தேன். டிவைட் கொடுத்துட்டு இங்கே கிளிக் பண்ணி இதை வந்து எத்தனை டிவைட் பண்ணணும், எனக்கு வந்து ஒரு 3 டிவைட் பண்ணணும். 3 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தேன்னா எனக்கு ஃபஸ்ட்டு போர்ஷன், செகண்ட் போர்ஷன், தேர்ட் போர்ஷன் டிவைட் பண்ணிக்கும். இதோட மெஷர்மெண்ட் வந்து என்ன அதுவே எடுத்துக்கும். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இதோட சென்டர் பாயிண்ட் வந்தால் ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து டைமென்ஷன்ஸ் வந்து தப்பாக காட்டுதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்ட்ரு கொடுத்து நான் என்ன பண்ணுவேன், டைமென்ஷன் செட்டிங்ஸ் போய்ட்டு, ஸோ இது டைமென்ஷன் செட்டிங்ஸ்னு ஒரு தனியாக வீடியோவே போட்டிருப்பேன். ஸோ அதில் போய் எடிட் பண்ணுவோம். ஸோ பண்ணிடுங்க. ஸோ போட்டுட்டு ஸோ பார்க்கலாம் ஸோ எப்படி இருக்குன்னு. சரி, 500 தானே கொடுத்தேன். ஓகே, என்னன்னா ஒன்றும் இல்லை, இங்கே பாயிண்ட்டுக்கு பதிலாக கமாண்ட் காட்டுது, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த இடத்துல 166.67 காட்டுறதுக்கு பதிலாக அது வந்து 166,67 காட்டுது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ எல்லாம் ஈக்குவலாக டிவைட் ஆகிருக்கும். ஸோ இது வேணால் நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணி பாருங்கள், கால்குலேட்டரில் கணக்கு கரெக்டாக வரும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இதிலே வந்து மெஷர். ஸோ இதில் இன்னொரு இந்த கமெண்ட் சொல்ல மாட்டேன். இதில் கண்ட்ரோல்-C, கண்ட்ரோல்-Z, கண்ட்ரோல்-Y கொடுத்தீங்கன்னா அன்டூ ரீட் ஆகும். இப்போ நான் வந்து கண்ட்ரோல்-Z கொடுத்தேன், எனக்கு வந்து லைனே இல்லாத மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் கண்ட்ரோல்-Y கொடுத்தேன்னா சம்டைம்ஸ் வரும், சம்டைம்ஸ் வராது. இருங்க வரேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த லைன் சர்க்கிள் போடுறேன், இதை நான் டெலிட் பண்ணுறேன், இல்லை கண்ட்ரோல்-Z கொடுக்குறேன் அப்படின்னா போயிடும். இதை கண்ட்ரோல்-Y கொடுத்தா வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ கண்ட்ரோல்-Z, கண்ட்ரோல்-Y இதுவுமே நான் வந்து இன்னொரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு லைன் வந்து போகிறேன், ஒரு 500க்கு. ஸோ அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மெஷர். ஸோ மெஷர் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், 500ன்னு ஒரு லைனை எத்தனை டிவைட் பண்ணோம் நம்ம கமாண்ட் கொடுத்தோம். ஸோ ஒரு 3 பார்ட்டாக அதுவே டிவைட் பண்ணி அதுவே ஒரு வேல்யூ ஷோ பண்ணுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கிளிக் பண்ணிவிட்டு எத்தனையாக மெஷர் பண்ணணும் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இப்போ 500 வந்து எனக்கு 150 மெஷர் பண்ணணும் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா ஸோ இந்த மாதிரி மெஷர் ஆகிருக்கும். ஸோ தெரியுதுங்களா? ஸோ அகெயின் வந்து நான் இங்கேருந்து இந்த பாயிண்ட் வந்து ஸோ அகெயின் ஸோ உங்களுக்கு ஈக்குவலாக பிடிக்குன்னா நீங்கள் ஈக்குவல் வேல்யூ கொடுத்துக்கோங்க. ஸோ 150 ஃபைனலாக வந்து 50 அந்த மாதிரி வரும். ஏன்னா 150 300 ப்ளஸ் வந்து 150 450 ப்ளஸ் ஒரு 50 500. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி மெஷர் ஆகிருக்கும். ஓகேவா? இது வந்து மெஷர், அது வந்து டிவைட். கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து எனக்கு என்னென்னா, நான் சொல்லியிருந்தேன்ல ஸ்டார்டிங் பேசிக்ஸை, இப்படி நான் கிளிக் பண்ணி நான் ட்ராக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கோ அது மட்டும் தான் செலக்ட் ஆகும். ஸோ இதை நான் டெலிட் பண்ணுறேன். அகெயின் வந்து நான் இப்போ இதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக கவர் ஆகணும் இல்லை. ஏன்னா இன்ஃபினிட் லைன் எங்கே போய் நம்ம செலக்ட் பண்ண ஃபுல்லாக தேடுறதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு வந்து எண்டு கிடையாது. ஸோ அதனால் வந்து நான் இப்படி செலக்ட் பண்ணிட்டு டெலிட் கொடுக்குறேன். எனக்கு வந்து டெலிட் ஆகிடுச்சு.